மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணா விஜய் ஜோசப் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அப்படி என்னன்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த ஒரே நாளில் வந்து ஐயா வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை அதிகமாக உள்ளது. அதை விட்டாக கும்மிடிப்பூண்டில் 3 வயசு குழந்தை, அந்த குழந்தை சின்ன வயசு, அவருக்கு ஒன்றுமா தெரியாது சார். இது கூட ரொம்ப சின்ன குழந்தை, அவருக்கு பெத்த புள்ளியாக அந்த மாதிரி பண்ணுவாங்களா? நீங்கள் யோசனை பண்ணுங்க. அப்புறம் சிங்கப்பெண் அதிரப்படை எதுக்கு நீங்கள் இது பண்ணீங்க? 2026 சொன்னீங்க சிங்கப்பெண் படம் வந்தாக்கா குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை நடக்காதுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அந்த சிங்கப்பெண் அதிரடி படம் வந்த பிறகுதான் அதிகமாக நடக்குது பாலியல் வன்கொடுமை. நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க, என்ன தான் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த அரசு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க ஐயா. இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். இப்போ எனக்கு 2 பெண் குழந்தை, நாங்களும் ஒரு இப்போ ஹாஸ்டலில் சேர்க்குறோம், இல்லை போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன கூடவே இருந்து பாதுகாப்பாக பண்ண முடியும்? நாங்கள் கரும்பேட்டை வரோம். இந்த கரும்பேட்டை டைமில் நாங்கள் வெளியூர் ஈரோடு வரோம். எங்கள் ஊரில் லோக்கலில் பசங்க இருக்குது, நாங்கள் வந்து பாதுகாப்பாக பண்ண முடியும். சரி, ஒரு வேளை நீங்கள் சொன்னீங்க சிங்கப்பெண் படம் வந்துடுச்சு, சிங்கப்பெண் அதிரடி படம் வந்துடுச்சுன்னு சொன்னீங்க. நாங்கள் அதை நம்பி தான் இருந்தோம். இப்போ எங்களுக்கே மனசு விட்ட மாதிரி நாங்கள் இப்போ பொம்பளை பசங்க கூட இருக்கிற மாதிரி இல்லை தோணுது. நாங்கள் வெளில வேலைக்கு போகணுன்னே எங்களுக்கு தோணவே இல்லை. நாங்கள் இப்படி தான் இருக்கிறது ஐயா. சிஎம் சார் ஐயா, இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து தருமாறு வேண்டிக் கொள்கிறேன்.